வீடியோ எடுத்துறேன். ஸ்டார்டிங் வந்துவா கொஞ்சம் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது வந்து 125 kVA ஜென்ரேட்டர் பற்றி பார்க்க போகிறோம். அது மேனுவல் பற்றி தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. சொல்லுப்பா. இது இக்னிஷன் இது ஆன் பண்ணால் தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆன் ஆகும். கண்ட்ரோலர் ஆன் ஆகி ஒரு 2-3 செகண்டுக்கு அப்புறம் தான் கண்ட்ரோலர் ஆன் ஆகும். உடனே ஆன் பண்ணக்கூடாது. கண்ட்ரோல் ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் க்ரீன் கலர் பட்டன் வந்து ஸ்டார்ட். ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 6-7 செகண்டில் உங்களுக்கு இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடும். அப்புறம் உள்ள லோட் போய்ட்டு உங்களுக்கு வந்து இந்த என்சிப் மட்டும் ஆனில் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து லைன் உள்ளே போகிறது இதுதான். ஆஃபில் இருந்துச்சுன்னா லைன் உள்ளே போகாது, டிஜி மட்டும் தான் ஓடும். அப்புறமேட்டு உங்களுக்கு உள்ளார சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கணும். சேஞ்ச் ஓவர் பண்ணியதுக்கு கரண்ட் வந்துருச்சுன்னா ரிட்டன் வந்துட்டு ஸ்டாப் பட்டன் வந்து ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 15-20 செகண்டுக்குள்ளே உங்களுக்கு இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடும், ஸ்டாப் ஆகிடும். அதுக்கப்புறம் சடனாக ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா 2 டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சடனாக ஸ்டாப் ஆகிடும். டீசல் செக் பண்ணணும்னா இந்த ஆப்ஷனை மாற்றிட்டு போனால் டீசல் செக் பண்ணிக்கலாம். ஆம்ஸா அதிலே பார்த்துக்கலாம். ஆம்ஸும் இதிலே பார்த்துக்கலாம், வோல்டேஜ் இதிலே பார்த்துக்கலாம், ஈபியோட வோல்டேஜும் பார்த்துக்கலாம். அதில் யூரியா லெவல் ஈபியோட வோல்டேஜ் நம்ம இங்கே டேரெக்டாக வருது வோல்டேஜ் இதை பார்த்துக்கலாம். இது வந்து யூரியா லெவல். இது வந்து 75 கீழே போகக்கூடாது. ஓகே, 75 கீழே போச்சுன்னா நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். 73 மேக்ஸிமம் அதுதான். இப்போ இருக்கிறது 88 இருக்குது. 88 இருக்குது. அவ்வளோதான் இருக்குமா இல்லை எப்படி? இல்லை இவ்வளோ தான் இருக்கும். சரி, உங்களுக்கு வந்து ஊற்றிங்கன்னா 100% வரும். உங்களுக்கு ஃபில் பண்ணி கொடுக்கும்போது இவ்வளோ தான் ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. மேக்ஸிமம் லிமிட் 88. இல்லை 100. 73 கீழே போகவும் பார்த்துக்கணும். அது வந்து எப்படி ஃபில் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். டீசல் எவ்வளோ போடணும்பா? டீசல் வந்து 88% இருக்குது டீசல். அதான் எத்தனை லிட்டர் போடணும் மெயினாக? டோட்டல் கெப்பாசிட்டி 140. ஓகேங்களா? டேங்கோட ஃபுல் கெப்பாசிட்டி 140. நீங்கள் அது வந்து 83% இருக்குது. இப்போ இது வந்து 25 கீழே போகாமல் பார்த்துக்கணும். 25-30 அது கீழே போகாமல் பார்த்துக்கணும். 20 கீழே போயிடுச்சுன்னா உங்களுக்கு அலாரம் வரும். அதுக்கும் கீழே ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ஆகிடும் டிஜி. அப்புறம் ஏர்லாக் ஆகிடும். அது ஒரு பிரச்சனையாக இருக்கும். அதுக்காக தான் 25% மேலே மெயின்டைன் பண்ணி சொல்கிறேன். இப்போ 80 பிரச்சனை இல்லை. நீங்கள் அது டீசல் மட்டும் அடிக்கடி செக் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். இல்லை வேறு என்ன? இப்போ எவ்வளோ கன்சியூம் ஆகுது அதெல்லாம் கேட்பாங்க. டீசலா? டீசல் எவ்வளோ கன்சியூம் ஆகுது அது நம்ம சொல்கிறது தான். இப்போ எப்படின்னா உங்களுக்கு எடுக்கிற லோடு பொறுத்து மாறணும். இப்போ வந்து இப்போ லாஸ்ட்டாக எவ்வளோ மொத்தமாக எவ்வளோ இருந்துச்சு? 70 அந்த எவ்வளோ 84 தான் இருந்துச்சு. 85 வச்சுருக்காங்களா? டீசலா? நான் வந்து இப்போ எவ்வளோ ஆம்ஸ் 73 எடுத்ததா? 152 ஆம்ஸ் சரி எடுக்கும். இப்போ 73 வச்சுங்களேன், 80 வச்சுக்கோங்க. 80 வச்சு ஓட்டணும் அப்படின்னா எனக்கு எவ்வளோ லிட்டரு கன்சியூம் ஆகும்? அந்த மாதிரி கால்குலேஷன் வந்து கரெக்டாக சொல்ல முடியும். அப்ராக்சிமேட்டாக எனக்கு சொல்லணும்னா ஒரு 7 லிட்டர் 8 லிட்டர் எடுக்கும். 1 ஹவருக்கு 7-8 லிட்டர் எடுக்கும். அது லோடு வந்து ஒரு காமனாக போயிட்டு இருக்காதுண்ணா. கொஞ்சம் வேரியன்ட் ஆகும். சரி, அதான் இப்போ ஜென்ரேட்டர் கொஞ்சம் ஒரு 10 மணி நேரம் ஓடுமா? இப்போ 10 மணி நேரம் 5 மணி நேரம் ஓடுமா? 10 மணி நேரம். 88 லிட்டர் 83% ஒரு 8-7